ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம்னா சளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்டு குழம்பு தான். நல்லா காரசூரமாக இன்றைக்கி வைக்க போகிறோம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் போய் நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வலையோடு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் தேங்காய், கசகசா, அப்புறம் மிளகு, அப்புறமா சீரகம், சோம்பு கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இனிமேல் அரைச்சியாச்சு. அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, அப்புறமா சிக்கன் குழம்பு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு சட்டியை காய வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தையும் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம், வாசனைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா எல்லாமே கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். நண்டை போட்டுட்டோம். நம்ம நண்டையும் இப்போ நல்லா வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 வாட்டி கிளறி விட்டுட்டு நண்டு கொஞ்சம் தண்ணி விடும்ல, அது கொஞ்சம் வந்து வத்த வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் 2 வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 வாட்டி இது பண்ணிவிட்டு மூடிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.